ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் அபிரதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5ஆம் மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் கேட்கும் பொழுது சங்கீதம் 34 அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீக்கலாக்கி விடுகிறார் என்று வேதம் சொல்கிறது. எல்லா உபத்திரங்களிலிருந்தும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் கர்த்தர் நீதிமானுடைய சத்தத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். நீதிமான் கர்த்தருக்கு பிரியமானவரும் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்கக்கூடியவர்களும் வேத வசனத்தின்படி அதன்படி நாம் நடக்கக்கூடியவர்களாகவும் கர்த்தருக்கு சித்தமானதை அறிந்து அந்த காரியத்தை நாம் முழுமையாய் வெற்றி அடையும் பொழுது, அவர் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதும் கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதல் சத்தத்தை அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். இப்படியாய் தாவீது வேதத்திலே சொல்லபடி, நான் கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருந்து கூப்பிட்டேன். நான் காத்திருந்திருக்கிற வேளையிலே என் கூப்பிடும் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் எனக்கு மறுஉத்தரவு கொடுத்தார் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த நாளிலே அதே போல நாமும் கர்த்தரிடத்திலே பயம் உள்ளவர்களாய், கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து கூடியவர்களாய், சத்தியத்தின்படி நடக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்படும் பொழுது, கர்த்தர் உங்கள் கூப்பிடும் பொழுது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் கேட்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தன் செவியை திறந்து நாம் கூப்பிடுகிற, நாம் வேண்டிக் கொள்கிற எந்த காரியத்திற்கும் கர்த்தர் பதில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீக்கிவிடுகிறார் என்று தாவீது சொல்கிறான். உங்கள் உபத்திரங்கள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காதபடி, ஒன்றுக்கும் கலங்கி நிற்காதபடி கர்த்தரிடத்திலே நாம் நிலையாக காத்திருக்கும் பொழுது உங்கள் ஜெபத்தையும் உங்கள் விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு அதன்படி உங்களுக்கு நன்மை செய்வாராக. கர்த்தர் நன்மை செய்கிறவராய், கர்த்தர் நன்மைக்குரிய காரியங்களை நமக்கு நன்மை செய்யும்படியாய் அவர் வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். சகோதரனே, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் கூப்பிடும் பொழுது உன்னுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை உருவாக்கி தருவார். சகோதரி, வாழ்க்கையிலே உன் உபத்திர வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? உபத்திரத்தின் நாட்களை சந்தித்து கொண்டு இருக்கிறாயா? இன்றைக்கு கர்த்தர் உபத்திரத்தை நீக்கி போடுகிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் நிறைவாக்கி தருவாராக. உங்கள் வேதனைகள் நீங்கும், உங்கள் கஷ்டங்கள் நீங்கும். இந்த மாதம் கர்த்தர் உங்களை அபிரதமாய் ஆசீர்வதித்து